ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம். குட்டீஸ், இன்றைக்கான புது கதை என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க வேத கதை உலகத்துக்குள்ளாக போகலாம். எரிகோ என்ற ஊரில் சகேயு என்ற ஒரு அங்கிள் வாழ்ந்து வந்தாங்களாம். சரிங்களா? இந்த அங்கிள் பார்க்குறதுக்கு மிகவும் குள்ளமாக இருப்பாங்களாம். அந்த ஊரில் அவங்களுடைய பதவி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயக்காரர்களின் தலைவனாக இருந்தாங்க. அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலசகேயு அங்கிள் மக்களிடம் அநியாயமாக வரி வசூல் செய்கிற ஒரு தொழில் செய்து வந்தாங்க. ஒரு நாள் இந்த குலசகேயு அங்கிள் இருந்த ஊரில் யார் வந்தா தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா குட்டீஸ், எரிகோ என்ற அந்த ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இந்த குலசகேயு அங்கிளுக்கு ரொம்ப நாள் ஆசை, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த குலசகேயு அங்கிள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து தன் ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை இந்த அங்கிள் அறிந்திருந்து இயேசுவை பார்க்க மிகவும் ஆவலாயிருந்தாங்க. அவங்க மிகவும் குள்ளமா இருந்தபடினால ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியாம ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினாங்க. யாரு? இந்த குலசகேயு அங்கிள். யார பார்க்கறதுக்கு மரத்துல ஏறினாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு காட்டுத்தி மரத்துல ஏறினாங்க. அந்த வழியே வந்த இயேசு கிறிஸ்து மரத்தின் மேல ஏறி இருந்த இந்த குலசகேயு அங்கிளை பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இதை கேட்டு சகேயு அங்கிளுக்கு ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி தாங்கவே முடியல. உடனே அந்த காட்டுத்தி மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க இந்த குலசகேயு அங்கிள். ஆனா இதை பார்த்து கொண்டிருந்த சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனுஷன் குலசகேயு அநியாயமா எல்லார்கிட்டையும் வரி வசூல் செய்கிறான், இந்த பாவியான இந்த மனுஷன் வீட்டுல தங்கும்படி போகிறாரே அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. குட்டீஸ், ஏசப்பா பாவத்தை தான் வெறுப்பாங்க, பாவிகளையோ நேசிக்கிறாங்க. சரிங்களா? எனவே குலசகேயு அங்கிளும் மக்களிடம் அநியாயமா வரி வசூல் செய்த பாவத்தை உணர்ந்து இயேசுவிடம் வந்து இப்படியாக சொல்றாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாத்தீங்களா குட்டீஸ், தன் பாவங்களை உணர்ந்து அதை என்ன செய்கிறார்? இந்த குலசகேயு அங்கிள் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுகிறார். ஆமா குட்டீஸ், தன் பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்ட சகேயு அங்கிளை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. ஆமா குட்டீஸ், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. கிட்ஸ், நீங்க கேக்குறீங்களா ரட்சிப்புனா என்ன என்று சொல்லி? அதாவது நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடும் போது ஏசப்பா நம்மை மிகவும் அழகான புதிய ஒரு மனுஷியாக மாற்றி விடுவாங்க. அப்படியாக நாம் புதிதாக மாற்றப்படுவதுதான் ரட்சிப்பு. ஓகே கிட்ஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எஸ், அந்த சகேயு அங்கிளை போல நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடும் போது ஏசப்பா தரும் ரட்சிப்பை பெற முடியும். என்ன கிட்ஸ், நீங்க செய்த சின்ன சின்ன தவறுகளை ஏசப்பா கிட்ட அறிக்கையிடுவதற்கு ரெடி ஆயிட்டீங்களா? வெரி குட். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். ஓகே கிட்ஸ், இன்னும் ஒரு புது ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். God bless you all.